Class 12 Mathematics Inverse Trigonometry Functions அதில் ஒரு important sum. Find the principal value of tan inverse of 1 plus cos inverse of minus 1 by 2. The solution நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த சம் எடுத்து எழுதிட்டு இதில் ஃபஸ்ட்டு tan inverse ஆஃப்க்கு நம்ம principal value கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் cos inverse ஆஃப் கண்டுபிடிச்சி ரெண்டு ஆட் பண்ணுறோம். The principal value of tan of x lies in the range is minus pi by 2, pi by 2. அதாவது வெறும் tan xக்கு நம்மளுக்கு முதல் பிரின்சிபல் வேல்யூ என்ன, அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூ வரைக்கும் இருக்கும். அது ரெண்டுக்கு இடையில் இருக்கிற வேல்யூ தான் வந்து பிரின்சிபல் வேல்யூ. நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இந்த 1 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா tan 45ன்னு எழுதலாம். tan 45ஓட வேல்யூ தான் வந்து 1. இந்த tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 45 வந்து பையில் எழுதுனா பை பை 4. ஸோ அந்த பை பை 4 பாருங்கள், இது ரெண்டுக்கு இடையில் இருக்கும். அப்போ tan inverse of 1ஓட பிரின்சிபல் வேல்யூ எது, பை பை 4. tan inverse of பிரின்சிபல் வேல்யூ இஸ் பை பை 4. நெக்ஸ்ட்டு cos inverse of minus 1 by 2 கண்டுபிடிக்க போகிறோம். cos inverse of minus 1 by 2 equal to cos inverse of cos 2 pi by 3. அதாவது 120க்கு தான் வந்து நம்மளுக்கு minus 1 by 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ cos inverse of 2 pi by 3. the principal value of cos inverse of x உடைய நம்மளுக்கு ரேஞ்ச் என்ன அப்படின்னா 0, pi. 0, pi இதுக்குள்ள இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து, அதாவது 0லேருந்து 180 வரைக்கும் இருக்கும். அதுக்கு ரெண்டுக்கு இடையில் இருக்கிற வேல்யூ தான் வந்து காசுடைய பிரின்சிபல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 by 2 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ, இந்த மைனஸ் 1 by 2 வேல்யூ எதுக்கு வருது, நம்மளுக்கு 2 pi by 3க்கு தான் வந்து மைனஸ் 1 by 2ன்னு வேல்யூ வருது. ஸோ காஸ் 2 pi by 3. இந்த காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் ஆனால் நம்ம வேல்யூ என்ன வரும், 2 pi by 3. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 by 2க்கு வந்து 2 pi by 3. இப்போ ரெண்டு ஆட் பண்ணணும். பை பை 4ஐயும் tan இன்வர்ஸ் ஆஃப் 1க்கு வந்து பை பை 4னு வந்துச்சு பிரின்சிபல் வேல்யூ. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2க்கு பிரின்சிபல் வேல்யூ வந்து 2 pi by 3. ரெண்டு ஆட் பண்ணோம்னா எல்சிஎம் கீழே எடுத்தால் 12. இது 3 இங்கே மல்டிப்ளை ஆகுது, இந்த 4 இங்கே மல்டிப்ளை ஆயிரும். ஸோ 3 pi + 8 piனா 11 pi by 12. இதான் ஆன்சர். தேங்க்யூ.